என் காதல் பெண் பாவை சூடும் என் மார்பில் பொன்மாலை காதோரமே என் கீதாஞ்சலி பனி தாங்கும் மலர் மேடை கனி தாங்குமோ இது மேலாடை கொடியேற்றும் அரசாங்கமோ உன் காதல் பெண் பாவை சூடும் உன் மார்பில் பொன்மாலை காதோரமே உன் கீதாஞ்சலி பனி தாங்கும் மலர் மேடை கனி தாங்குமே இது மேலாடை கொடியேற்றும் அரசாங்கமே தேடும் என் காதல் பெண் பாவை எங்கள் இரவும் ஏங்கும் நேரம் மனதின் வாசல் விழிகளாகும் இதயம் காதல் பதியம் போடும் பாடம் கேட்கும் பருவமே தேடும் உன் காதல் பெண் பாவை சூடும் உன் மார்பில் பொன்மாலை காதோரமே உன் கீதாஞ்சலி கனி தாங்கும் மலர் மேடை கனி தாங்குமே இது மேலாடை கொடியேற்றும் அரசாங்கமே தேடும் என் காதல் பெண் பாவை மோகம் வந்து மோதும் வெள்ளம் கரைகள் மீறி போகும் மோகம் வந்து மோதும் வெள்ளம் கரைகள் மீறி போகும் கடலில் சேரும் நதியின் பாதம் மனதில் சூடும் உனது வேதம் தேகம் நோகும் நினைவிலே தேடும் என் காதல் பெண் பாவை சூடும் என் மார்பில் பொன்மாலை காதோரமே என் கீதாஞ்சலி பனி தாங்கும் மலர் மேடை கனி தாங்குமோ இது மேலாடை கொடியேற்றும் அரசாங்கமோ தேடும் உன் காதல் பெண் பாவை சூடும் உன் மார்பில் பொன்மாலை ஐயோ
ரொம்ப தண்ணி குடிச்சிட்டாங்க போல இருக்கேன். முதல் உதவி செஞ்சுட்டு தான் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும். வாமா வா. நேற்றுக்கு தண்ணியில் அடிபட்டு மயக்கமா விழுந்துட்ட. இந்த புள்ளதான் வந்து உன்னை காப்பாத்துச்சு. நான் கூட வீட்டுல இல்ல. உன்னை காப்பாத்தி இந்த புள்ளதான் முதல் உதவி செஞ்சது. அதனாலதாம்மா நீ பழைச்ச. ரொம்ப நன்றிங்க. நீ போ தம்பி. அம்மா, தொடையெல்லாம் ரொம்ப வலிக்குது. என்ன மச்சான்? என்ன சொன்னா நமக்கு இப்பவே 2 குழந்தைங்க இருக்கு. ஆமா. இனிமே தேவையா? வேண்டாம். அதனால நீ என்ன பண்ற, இத வச்சுக்க. என்னது? 2க்கு மேல் எப்போதும் வேண்டாம். இந்த ரேடியோல சொல்றாங்களா? அதேதான். நீயே வச்சுக்க. சொன்னா என்னது வாங்க மாட்டேன்ட்டு போயிட்டா? எங்க வைக்கிறது? பையில வச்சிருந்தா யாராவது பார்த்தா கேவலமா போயிடும். அப்பா, இங்க வச்சாதான் யாருமே பார்க்க மாட்டாங்க. என்ன வச்சா? எதா இருந்தாலும் பரவாயில்ல. அந்த கிழமை தான் தெரியும். சார், சார், இந்த அநியாயத்தை பாத்தீங்களா சார்? அதை வாங்கி கொடுக்கு சார். மறுபடியும் எங்க அக்கா இதை திருடுச்சா? ஆமா சார். அத்தை, அத்தை, எதை? அத்தை, அதே நீங்க என்ன புரியுது? வாய்த்தன்னு சொல்லி சொல்ல. அது இல்ல சார், இந்த எல்லா கடையிலையும் 4 நாளுக்கு 3 விற்பாங்கல்ல, அத்தை. ஆமா சார், அதே திருடுச்சு. ஆமா சார். எனக்கு ஒண்ணு வேணும்டா. கள்ள உருண்டு தானே? அது இல்ல சார், அது மட்டும் கைவசம் இருந்துச்சு. சொல்லு, என்ன சஸ்பென்ஸ் சார்? நிரோது சார். நிரோது எடுத்து பயிர் வச்சு. ஆமா சார். பயில இருக்க நிரோத திருப்பி கொடுங்க, என்னால கேட்க முடியாதுடா. அது என்ன அக்கா? சார், சார். ஏ கிழவி, உன்ன எதைத்தான் எடுக்கிறது ஒரு விவசாயே இல்லையா? அதையே எடுத்த? எல்லாம் உபயோகத்துக்கு தான். உபயோகமா உனக்கா? அது என்னன்னு பாத்தியா? இரு பாக்குறேன். ஐயோ, இதுவா?
ஏண்டி இதெல்லாமா நீ வாங்குற? நான் ஒண்ணும் வாங்கல, எங்க வீட்டுக்காரரு தான் வாங்கியிருக்காரு. கொடுத்துரு. இருக்கட்டும் இருக்கட்டும், எதுக்காவது உபயோகப்படும். ஐயோ குடுண்ண, அது இல்லைன்னு அப்புறம் வம்பா போயிடும். குடு. அன்னைக்கு ரவுடிங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்தினாரே, அதான் உங்க ஃப்ரெண்ட். அவர் பேர் என்ன? என் மானத்தை காப்பாத்தினதுக்காக அவருக்கு வார்த்தையால நன்றி சொன்னேன். கடத்தினவங்களை தடுத்துட்டு அவரே அந்த காரியத்தை பண்ணிட்டு போயிட்டாரு. என்ன சொல்றமா, கொஞ்சம் புரியும்படியா சொல்லு. நடந்ததை சொல்லட்டுமா, இல்ல நான் நடத்துக்கிட்டத நான் குசாம சொல்லட்டுமா? திருட்டுத்தனமா எனக்கு எடுத்துட்டு ஓடி போனவன கையும் களவுமா பிடிச்சு எனக்கு கட்டி வைங்க சார். நான் கர்ப்பிணிங்கிறதுக்கு டாக்டர் சர்டிபிகேட். கம் ஆன், டெல் மீ, who is that black sheep? அவன் எனக்கு ஓல்டு ஃப்ரெண்டு, அடிக்கடி பாக்குற நண்பன் இல்ல. பல வருஷங்களுக்கு அப்புறம் தான் அன்னைக்கு ஒரு தடவை அவனை பார்த்தேன். அதுக்கப்புறம் அவனை நான் பார்க்கவே இல்லை. அவன் பேரு முரஹரி. போய் சொல்லாதீங்க, அவன் பேர் முரஹரி இல்ல, மூர்த்தி. ஆமா மூர்த்தி. மூர்த்தி எந்த ஊர்க்கார? டெல்லியில இருந்து வந்ததா சொன்னா. பெண் பாவம் பொல்லாதது. இந்த பொண்ணை கெடுத்தவ யாருங்கறத சொல்லிடுங்க. ஊர் வைத்தறிச்சல கொட்டிக்கிட்டா அப்புறம் அழிஞ்சு போயிடுவீங்க. அவனை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. போய் சொல்லாதீங்க. அவன் இங்க வந்தான், பேசினா, சிரிச்சா, 2 பேர் ஒண்ணா வெளிய போனீங்களே, இப்ப ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களே. அவன் யாருங்கறத சொல்லுங்க. இது உங்களுக்கே நியாயமா? சொல்லிடுங்க. பாவங்க அந்த பொண்ணு, சொல்லிடுங்க. இவருக்கு எல்லா விஷயமும் தெரியும், ஆனா மறைக்கிறாரு. இவர்கிட்ட இருந்து உண்மையை எப்படி வரவழைக்கணுங்கிறது எனக்கு தெரியும். நீ கவலைப்படாதமா. என்னடி ஒரேடியா மிரட்டுற? நானா கெடுத்த? பயம் போய் சொல்லணும். வாழ்விழுந்தவெல்லாம் என் வீட்டு வாசப்படி ஏறி விலாசம் விசாரிக்கிறப்போ என் புருஷன் இவ்வளவு பிரபலம் அடைஞ்சிருக்காரேன்னு நினைச்சு நான் பெருமைப்படுறேமா, பெருமைப்படுறேன். கல்யாணி, கல்யாணி, உன்னை தாயாக்கின அந்த பாவியோட அட்ரஸ கண்டுபிடிச்சு அவனோட அட்ரஸோட நாளைக்கு நான் உன் வீட்டுக்கு வரேம்மா. வர